வணக்கம். என்ன தெரியுதுங்களா? 1982 ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போயிருக்கும்போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் உயிரோடு இருக்கிறதுனால நீங்கள் அவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. குடிக்க தண்ணி ரெடியாக வச்சுக்க. இந்த மரகத நாணயத்தை கடத்திட்டு போயிட்டாருன்னு கமிஷன்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த ட்விங்கிள் ராமநாதன் நான் தான். இது பாருங்க, இது ரொம்ப தப்பு. ஆளாளுக்கு கடத்திக்கிட்டு வந்து என்ன ஆழ்வார்பேட்டையில் அடைச்சி வைக்கிறதுக்கு நான் என்ன சேர சோழ பாண்டியர் காலத்து சிலையா? இரு, கடத்திட்டு வந்த நாங்களே கம்முன்னு இருக்க, நீ ஏன் கத்திட்டு இருக்க? ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்ல வந்து முடிச்சிடுறேன். சொல்லுங்க. அந்த கல்லை எடுத்து கொடுக்க சொல்லி போன வாரமே ஒருத்தன் என்கிட்ட கேட்டான். அப்போ அது மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்போ அந்த கல்லை நான் தான் கடத்தினேன்னு கமிஷன்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தியோ அது மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. கமிஷனர் வந்து என்னை கேட்க போகிறது இல்லை. ஒரு வேளை வந்து கேட்டு நான் கல் என்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அசிங்கம் யாருக்கு? உங்களுக்கு தான். பெரிய மனுஷன்டா. அதனால் அந்த மரகத நாணயத்தை நானே எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீ பண்ண வேண்டியது என்னன்னா, உன்னை கடத்திட்டு போனது யாரு, எத்தனை பேர், அவங்க அங்கே அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டீன்னா. சொல்லிட்டா என்ன அனுப்பிடுவீங்களா? அனுப்பலான் தான் இருந்தேன். ஆனால் நான் உன் கண்கட்டை அவுக்கும் போது நான் உனக்கு வணக்கம் போட்டேன் தெரியுமா? அப்போ நீ திரும்ப எனக்கு வணக்கம் போட்டியா? ஓய்யா, போட்டானடா? போட்ட மாதிரி தானே இருந்தது. ஏண்டா? இல்லைண்ணே, வணக்கம் போடல. இந்த பையன் சொல்கிறது தான் கரெக்ட். நான் உங்களுக்கு வணக்கம் போடல. திரும்பவும் பெரிய மனுஷன் ஆயிட்டியா? உள்ளவா பாய். டேய், உன்னை தனியாக தானே வர சொன்னேன். பாய் நம்ம ஆளுங்க பாய், சும்மா பயந்துன்னு. ராமதாஸ் தானே? ஆளை மாறிட்டீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன உங்க குரல் மாறி இருக்கு? அது பார்த்து ரொம்ப நாள் அதில் பாய், அதான் மறந்துருப்பீங்க. கொஞ்சம் இது என்னன்னு பார்த்து சொல்லுங்க பாய். என்னது? அது மரகத நாணயம். ஏய் டேய், என்னது இது? எடுத்து இடத்த காலி பண்ணுங்க. ஏன் இப்போ இவ்வளோ பதட்டமா வர? டேய், இந்த பொண்ணு இப்போ ஆம்பளை குரல்ல பேசுது. என்ன பாய் ஆச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? இப்பதான் ராமதாசன வேற குரல்ல பேசினாலும் சொல்ற, இப்ப அந்த பொண்ணு ஆம்பளை குரல்ல பேசுன்னு சொல்ற. அதானே. பாரு பாரு, கேக்குதா? என்ன கேட்குதா? நீ ஐயோ, இப்போ என்னப்பா பண்ணணும்ன்றீங்க? அந்த டூப்ளிகேட் பார்த்து யார் செஞ்சாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். டூப்ளிகேட்டா? ஆமா. பா, வித்தக்காரன்ப்பா. மிஷினே இல்லாம கையிலே அறுத்து பண்ணியிருக்கான். இப்போ இருக்கிற எவனாலையும் இது மாதிரி தலைகில நின்னாலும் பண்ண முடியாது. இது பண்ணி எப்படி 20-25 வருஷம் இருக்கும். அந்த டைம்ல இது யார் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? நிறைய பேர் இருந்தாங்க. இதுல பிஸ்துனா ராயப்பேட்டை மயில். டேய், இதாண்டா. அண்ணா, நம்ம மயில்சாமி என்ன வீட்டில் இருக்கிறா? மயில்சாமியா? உள்ளதான் இருக்காரு. சீக்கிரமா போங்க, என்ன கிளம்பிடுவாரு. வாடா. என்ன ரோஸ் மில்கா? அட பாவிலா, பெருசுக்கு மில்கே இறங்கல. வெளியே பாரு, லிட்டர் கணக்கில் ரோஸ் மில்க் இறக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க மயில்சாமி என்னோட வெயின்ட் அடிக்கிறவங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா ஆமாங்க. நீங்களாவது பால் ஊற்றி பாருங்க, போகுதான்னு பார்க்கலாம். வாங்கம்மா, ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வரலாம். வாங்க வாங்க, தள்ளுங்கப்பா. பார்த்தா சோகத்தில் இருக்க மாதிரி தெரியலையா? ஏமா, நீ ரோஸ் மில்க் குடிக்க போல? ஆமால. போ. ஐயா ஐயா, அண்ணே, உங்களுக்கு தான் சாவ போகிறவங்க டைம் தெரியும்னு சொன்னீங்களே, இவர் இன்னும் எவ்வளோ இருப்பாரு? ஆல்ரெடி டெட்லைனை தாண்டி தான் போயிட்டுருக்கு. எது கேட்குறதா இருந்தாலும் சீக்கிரமாக கேளு. சீக்கிரம். ஐயா, ஐயா, மகி, அந்த கலசம் நீ இதை சாத்து. கையை கொடு.
ம் கேளு, உயிர் போகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். ஐயா இது என்ன தெரியுதா? இது நீங்க தான் செஞ்சீங்க? இது யார் செய்ய சொன்னா? அவர் பேர் என்ன? ஐயா சொல்லுங்க ஐயா, அவர் பேர் என்ன? என்ன பண்றது? புரியலையா? இதை செய்ய சொன்னவரோட பேர் என்ன? நேசமணி, உன்னை யார் ஞாபகம் போட சொன்னது? போயிடுச்சு. அதை தடுத்துப்பா. ஐயா அந்த அப்புச்சி சாகிற நேரத்தில் எதையும் தெளிவாக சொல்லாமல் புள்ளி வச்சு கோலம் போட்டு நம்மளையும் குழப்பி விட்டு போயிடுச்சா? கடைசியில் அந்த ஆள் சாகிறதுக்கு முன்னாடி கேலண்டரையை பார்த்தாண்டா. எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு கிருஷ்ணன் படம் இருந்தது. ஒருவேளை அந்த ஆள் பேர் கிருஷ்ணனானதா? இருக்கலாம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை அது இனிஷியலாக இருக்கலாம். 3 புள்ளினா அக்கு, அக்கண்ணா பிடிச்சேன். கிருஷ்ணனோட அப்பன் பேரு அக்கில் ஆரம்பிக்கும். ஓ ஓ. எது இந்த அக்கல் இல்லையா? தையல் பிரிஞ்சிடும். எல்லாரும் சிரிக்காம கொஞ்சம் சீரியஸா யோசிங்களேன். இந்த இடம் சரியில்லை, நான் உள்ளே போய் யோசிச்சுட்டு வரேன். அக்கு அப்போ அக்கு பிறந்தாமனா இருக்குமா இல்லை என்ன? நீங்கள் மயில்சாமி தானே? ஆமாண்டா, உயிர் போற நேரத்துல தெளிவா ஒரு குழு கொடுத்தேன். எவனாவது கண்டுபிடிச்சிங்களாடா? ஏதோ அந்த தம்பி மட்டும் கிருஷ்ணங்கிற பேரை கரெக்டா கண்டுபிடிச்சான். நாங்களும் தான் கண்டுபிடிச்சோம். அந்த ஆள் இன்சிலு அக்கு தானே? டேய், அது ஸ்டெதாஸ்கோப்டா. ஆமா, அப்ப அந்த ஆள் பேரு டெட்டஸ்கோப் கிருஷ்ணனா? டேய், டாக்டர்டா, டாக்டர் கிருஷ்ணன். ஆமா. போடா டேய். கண்டுபிடிச்சிட்டேன் தம்பி. அந்த 3 புள்ளியில என்ன அர்த்தம் இருக்குன்னு இன்னுமா புரியல? புரியல. புரியலையா? டாக்டர்ப்பா, டாக்டர் கிருஷ்ணன். டாக்டர் ஜான் கூட வச்சுக்கலாம். உள்ள போய் மூளையில கசக்கி நானே ரெடி பண்ண. ஆமாப்பா, நீங்க சூப்பர். டேய் ஸ்டெத்தஸ்கோப்டா. நீயா கண்டுபிடிச்ச? யா ட்ரூ மாப்ள. ட்ரூவா? அப்பா பிரமிசா நான் தான் மாப்ள கண்டுபிடிச்சேன். நீ என்ன போயா சும்மா ராணுவ ரசித்த கண்டுபிடிச்ச மாதிரி. நான் ட்விங்கிள் ராமநாதன் பேசுகிறேன். ராமதாஸ் எங்கே இருக்கான்? டேய் சவுண்டை ஏத்துற. சொல்லுங்கம்மா, ராமதாஸ் எங்கே இருக்கா? டேய் எவன்டாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணது? ஆஃப் பண்ண சொல்றாரு. அது இல்லைண்ணே, கிளவி அழுவுது. அழுகுதா? ஏமா நான் என்ன கேட்டேன்னு இப்போ அழுறீங்க? ராமதாஸ் எங்கன்னு தானே கேட்டேன், அதுக்கே ஒப்பாரி வைக்கிறீங்க? அவன் சேர்த்து 10 நாள் ஆகுது. காரியம் கூட பண்ணியாச்சுப்பா, சாவுக்கு கூட வரல. போன் பண்ணி கேட்குறிய யாரும் இல்லடா, நீ சொல்லாத பிள்ளையா? டேய் என்னடா கழுவி உளறிட்டு இருக்கு? ஆமாண்ணே, அவனுக்கு மாலையெல்லாம் போட்டிருக்கு. செத்துட்டான்னு தான் நினைக்கிறேன். செத்துட்டானா? அப்போ அந்த மரகத நாணயத்தை எடுத்தது யாரா? அவனுக்கு ஏதோ பெருசா பிளான் பண்றானுங்கன்னு நினைக்கிறேன்டா. அண்ணே, இப்போ கிளவி என்ன பண்ணுறது? கிளவிடா டே. ஹலோ ஹலோ. டே 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 டே, கிளவி என்னடா பண்ணீங்க? சுட்டண்ணே. ஆட படுபாவிகளா, தெரியாம லைன் கட்டானா சுட்டுறீங்களாடா?
அண்ணே கலவி சாகலண்ணே ஜஸ்ட் மிஸ்ஸு. குறிய தப்பா வச்சுட்டு ஜஸ்ட் மிஸ்ன்றான் பாரு. கிளம்பி வாங்கடா. டேய் மொட்டை எடுத்து வைடா. சரிண்ணே.